மொழி வரலாற்றில் அடங்காத தொல்மொழி. காலம் காலமாய் படிப்படியாய் வகை வகையாய் சொற்களும் எழுத்துக்களுமாக புதுமைகள் பல படைத்து வரும் செம்மொழி. தமிழில் அநேக சொற்களும் அவற்றின் பொருளும் வழக்கொழிந்து போனாலும் கிராம கடையோடைய எல்லைகளில் இன்னமும் பேச்சும் பொருளுமாக நயம் கொண்ட சொலவடையில் உயிர்த்திருக்கிறது என்கின்றார் எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள். காணாமல் போன தமிழ் சொற்கள் குறித்து நமது மண்வாசம் இதழில் மாதந்தோறும் எழுதி வரும் அவர் இம்மாத இதழில் பழஞ்சொல்லான கெம்பு என்ற சொல் எவ்வாறெல்லாம் பொருள் கூட்டிய வழக்கில் உள்ளதென எழுதியுள்ளார். தமிழில் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னட மொழிகளில் கெம்பு என்ற சொல் ஒளி பொருந்திய சிவப்பு ரத்தினக்கல்லை குறிப்பது. காது, மூக்கு, கழுத்து அணிகலன்களில் உயர்ந்த ரக கல்லாக விளங்குவது கெம்பு. வைரத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் நகைகளில் அணிய விரும்புவது கெம்பு என்றால் மிகையல்ல. அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் பார்க்க கம்பீரத்தையும் அழகையும் ஒருங்கே தரும் நகைகள் கெம்பு நகைகள். இது கொரண்டம், அதாவது அலுமினியம் ஆக்சைடு என்ற தாதுவின் ஒரு வகை. இந்த தாதுவில் உள்ள கிரேமியம் என்ற வேதிப்பொருளினால் சிவப்பு நிறம் இந்த கற்களுக்கு கிடைக்கிறது. கெம்பு கற்களில் மியான்மாரில் கிடைக்கும் கற்களுக்கும் விலை அதிகம். பொதுவாக ஒரு கேரட் எடையுள்ள கற்களுக்கு 7,000 முதல் 25 லட்சம் வரையில் அதன் நிறம், எடை, அளவு, சுத்தம் மற்றும் கிடைக்கும் இடத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்கின்றார். மேலும் சரியான கெம்பத்துக்காரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கெம்பரை என்றால் என்ன? இந்த வார்த்தைகள் சொல்லும் அர்த்தங்களை அறிந்து கொள்ள இம்மாதம் நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.